அந்த காசை வச்சு வாங்கின அந்த ஒரு கிஃப்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு நாங்க பார்க்க போறோம். எடுத்துட்டு வரீங்களா? ஒரு நிமிஷம். கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த ஹீல்ஸ் வந்து வாங்கி அவளை உயர்த்தணும் அப்படின்னு யோசிச்சு உயர்த்தி இருக்கு. அப்ப எதுக்கு வெறும் வாக் மட்டும் போய்கிட்டு நாங்க என்ன பண்றோம், ஒரு நல்ல ஒரு சாங் போறோம், ஒரு டான்ஸாவே நீங்க பண்ணிடுங்க. ஓகே போடுங்க. ஸ்டைல்னா அவளோட ஸ்டைல் தான், அவ முன்ன அழகுல எதுவுமே ஃபெயில் தான். ஸ்மைல்னா அவளோட ஸ்மைல் தான், தலைமுடி ஒதுக்குவா அதுல நான் ஜெயில் தான். ஒன் டான்ஸ் சூப்பர் அமேசிங். ஒரு சூப்பரான ஒரு விஷயமா நீங்க பண்ணிருக்கீங்க. சோ அத நம்ம ஜட்ஜஸ் எவ்வளவு தூரம் இம்ப்ரெஸ் பண்ணிருக்குன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? எல்லாருமே காதலுக்காக என்னென்ன பண்ணுவாங்கங்கிறதுக்கு வந்து ஷாஜகான் வந்து மும்தாஜுக்காக தாஜ்மஹாலே கட்டினான்னு சொல்லும்போது வசதி இருக்கிற தாஜ்மஹால் கட்டலாம். அவ்வளோ உயரமாக தாஜ்மஹால் நிற்கிது. வசதி இல்லாட்டாலும் அந்த அளவுக்கு கையில் வந்து பண வசதி இல்லாட்டாலும் தன் மனத்தை கொண்டு எதை வேணாலும் கட்டுவோன்னு சொல்லக்கூடிய இதுதான் காதல்ங்கிறத இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் உணர்த்துறாங்க. விக்னேஷுடைய காதலின் சிறப்பு அதுதான் அவர் கால்களுக்கு கொடுத்த செருப்பு. அவர் என்னோட பார்வையில் அவர் கொடுத்த ஒரு காதல் பரிசு. அமேசிங் சார். இந்த சீன் எவ்வளவு இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னு தெரியல. நீங்க பேசுறதா சார் ஹோல் செட்டை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஷோ ஃபுல்லாவே. இப்போ ஆலியாவோட பகிரங்க பிரயத்தனை கேட்க போறோம். ஹலோ, ஆக்சுவலி எனக்கு இந்த ஏவில அவர் கஷ்டப்பட்டது எல்லாருமே எனக்கு ரொம்ப எல்லாம் பண்ணது எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிஃப்டை வந்து அவர் வாங்கிட்டு வந்து அவரே வந்து காலில் போட்டு விட்டார்ல. Such a darling. Thank you. ஆஹா, இப்போ என்னன்னா such a darlingனு சொன்னாங்க இல்லையா? டார்லிங்ல வேற போய் உள்ள போய் நிறைய வேலைகள் நீ பாத்துருக்க. டார்லிங் ரெக்லைனர் ஸ்டேஜ்க்கு எடுத்துட்டு வாங்க. நீங்க டார்லிங்ல ஒரு நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி உங்க பார்ட்னருக்கு ஒரு ரெக்லைனரை கிஃப்டா வாங்கி கொடுத்துருக்கீங்க. இப்போ இந்த ரெக்லைனர் யாருக்கு? நீ பாட்டுக்கு அக்கான்னு சொல்லிடாத. என் புது வீட்டு எல்லாத்தையும் செட் வேற பண்ணிட்டாங்க. ஐயோ, ஆங்கருக்கு சேர் கொடுக்கலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேனே. டார்லிங்கா பார்த்து இப்படி கொடுத்தாங்களே. ஓகே, சோ பார்த்துட்டு இருக்கிற மக்கள் என்ன பண்றீங்கன்னா, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அப்படியே கம்ஃபர்டபுளா சாஞ்சிட்டு சோஃபாலாம் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, குவாலிட்டியா வேணும் அப்படின்னா கண்டிப்பா டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் அந்த கடை கண்டிப்பா போங்க. உங்களுக்கு பிடிச்ச சோஃபாலாம் வாங்கி ஜாலியா உங்க வீட்ல போட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, சோ இதே மாதிரி அடுத்தடுத்த சிங்கிள் பசங்க யாருக்கு கிஃப்ட் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.